இது வந்து மக்களுக்கு தேவையான ஒரு படம். எல்லாரும் மஸ்ட்டா வந்து இந்த படத்த பாருங்க. கிளைமாக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கனமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் படமே இல்ல. இது வந்து ஒரு எக்ஸாஜரேஷன் படம். அதெல்லாம் சுத்தமா இல்ல. நீங்க ஒரு படம் பார்த்தா சொல்லலாம், நல்லா இருந்தது. ஒன் டைம் பார்க்கலாம். பாட்டு, ஆக்ஷன்லாம் நல்லா இருந்தது. ஆனா இது வந்து மக்களுக்கு தேவையான ஒரு படம். எல்லாரும் மஸ்ட்டா வந்து இந்த படத்த பாருங்க. நல்லா பண்ணியிருக்காருங்க. லாஸ்ட் டைம் யதார்த்தமா ஒரு காதலோ, அதுக்கப்புறம் அதில் ஜாதி ஃபியூச்சரை எல்லாரும் நல்லா வச்சுருக்காங்க. படம் வந்து ஆணவக்கலை நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத காட்டியிருக்கான். பிடிச்சிருந்தா படம் பிடிச்சிருந்ததா? யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எல்லாமே பார்த்த மாதிரி இருந்தாலும் ஆனால் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் கிளைமேக்ஸ் வந்து இல்லையே கிளைமேக்ஸ் பார்க்க மனசு தைரியத்தை யாரும் பார்க்காதீங்க, ஆக்டர்ஸ் யாரும் பார்க்காதீங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ நியூஸ் ஆணுமோக்கனை பற்றி ஃபர்ஸ்டா காஸ்டாக இருக்கணும். அது வந்து ஒரு வெறின்றத அவ்வளோ அழகாக அந்த மறந்து காமிச்சிருப்பாங்க. ஜாதி சார்ந்து இருக்கு, ஆனால் ஜாதி இல்லை. ஜாதியை சொல்லாமல் அப்புறம் இன்னைக்கு சூப்பராக எல்லாரும் பார்க்கணும். தேட்டரில் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. அவங்க அந்த ஃபீல்ட்லேயே உட்காந்து அதை பார்க்குறாங்க அப்படிங்கிறது அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னென்ன இருக்குது? எல்லா சீனுமே பிடிச்சது. கிளைமாக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கனமாக இருக்கு. ரொம்ப கனத்தோட அந்த இடத்துல வச்சு இவ்வளோ போராடி எடுத்திருக்காங்க. அது டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த புலிஸை தயாரித்த ஆர்பி பாலா இன்னைக்கு அவங்க ரெண்டு சொல்லுங்க வித்தியாசம் பீச்சு வித்தியாசம் கேமரா தான் இன்னைக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு செம்மையாக பெரிய கனமாக இருக்கு. அது காரணம் என்னமா இருக்குன்ற மாதிரி காமிச்சிருக்காங்களா? காரணம் வந்து ஒரு மனுஷனோட ப்ரைடு. அவனோட ப்ரைடு தான் அழிக்கிறது. இப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு அழகான குடும்பத்தை காட்டுறாங்க படத்தில். கடைசியில் அந்த குடும்பம் வந்து அழிஞ்சு ஒரு அப்பாவே அவங்களோட பொண்ணை வந்து தொடர்பு பண்ணுற மாதிரியும் அந்த வயிற்றுல இருந்து குழந்தைய அப்படியே எடுக்கிற மாதிரியான ஒரு வெறியை அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. காஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு டிஸ்கஸ்டிங்கான விஷயம். அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த படத்தில் நான் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன், ஹீரோஸை கத்தியால் குத்துற மாதிரி. ஆனால் ஃபஸ்ட் டைமில் எனக்கே வந்து என்னடா ஹீரோஸோட குத்தணுமா, ஐயோ காஸ்ட்டா எப்படா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் படம் பார்த்தோன்னே நான் உண்மையிலே சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா இது மாதிரியான ஒரு சோஷியல் கான்செப்டை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது அதில் ஒரு பார்ட் பண்ணதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு சோஷியலாக கான்ட்ரிபியூட் பண்ணோம். சோஷியல் ஐடியாலஜி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஆனால் எல்லாம் தயவு செஞ்சு போய் கொலை செய்யணும் படம் தான். மக்கள் கூட சேர்ந்து பார்த்துருக்கீங்க நீங்கள் நடித்த படம். மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க? எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்களா? ஸ்டார்டிங்கில் இருக்க ஹாப்பியான சீன்ஸாக இருக்கட்டும், நடுவில் இருக்க அந்த பயமான சீனாக இருக்கட்டும், கடைசியில் இருக்க அந்த பெயினாக இருக்கட்டும், எல்லா ஆடியன்ஸும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் லுக்கவுட் ட்ராவல் பண்ணாங்க படத்துக்கூட. அது என்னால் பார்க்க முடியுது. எல்லாரும் படத்துக்கூட ட்ராவல் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த படம். எல்லாரும் வந்து பாருங்க. கடைசியில் தான் சொல்கிறாங்க கீழே போய் எதிர்த்து அதுக்கப்புறம் ட்ரெயின் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டான். நல்லா இருக்கு பட் படமாக சின்ன பட்ஜெட்டு நல்லா ஜிசிடி கேமரா இந்த மாதிரிலாம் ரொம்ப கொடூரமாக இருக்காங்கங்கிறத படத்தில் காட்டியிருக்காங்க. நல்லா பண்ணு. இந்த மேக்கிங் சூப்பராக இருக்குது. கேமராமேன் ஒர்க் தான் எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. அவங்க நல்லா இருக்குது. ஆர்ட் பாலா வந்து நல்லா பிடிச்சி பண்ணியிருக்காரு. படம் அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் எல்லோரும் கமர்ஷியலாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். என்ன படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகுது மக்கள் கையில். எல்லாருமே நல்லா பாலசவனும் எல்லாத்தையும் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா சூப்பர் அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் தியேட்டரில் பாருங்கள், நல்லா ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா அற்புதமான படம். கொஞ்சம் அதே பயமாக இருந்துச்சு. எப்படி தெரியல நல்லா பண்ணிட்டு ஆணவ படம் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி படங்கள் பார்த்துருக்கேன். ஆனால் ஜாதி வந்து இருந்துக்கிட்டா அது வந்து யாரும் அது பண்ணிக்கிட்டே அடுத்த குறைக்க அவங்க வந்து அதை நகர்த்திக்கிட்டே தான் போயிருக்காங்களே தவிர இது வந்து இந்த மக்களுக்கு முடியாது. ஜாதி இந்த மாதிரி தான் வந்து கொடுமையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி லவ் பண்ணுறவங்க கூட லவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அருமையாக பண்ணியிருக்காங்க. நாட்டில் இந்த பண்ணால் நடக்குதுங்கிறத வெளிப்படையாக எழுதி சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களோட வாழ்க்கைகள் ஆல் டைமும் நிறையா பண்ணியிருக்காங்க. கேமரா பக்கவாக பண்ணியிருக்காங்க. தான் நல்லா இருக்கு. குடும்பத்தோடு பார்க்கலாம், தேட்டரில் பார்த்து.